வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக இருந்த ஞானசேகரனிடம் விசாரணை நடத்தி 4வது கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. அதில் வீடியோ மூலமாக புலனாய்வுத்துறை பெண் IPS அதிகாரிகள் விசாரணையை நடத்தினார்கள். அதில் வாக்குமூலத்தில் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 120 சவரன் தங்க நகைகள், ஒரு மிகப்பெரிய தார் கார், அது மட்டுமல்ல 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அது மட்டுமல்ல, இந்த பணங்கள் அனைத்தும் யாரிடம் கொடுப்பீர்கள் என்று விசாரணையின் பொழுது பல திடுக்கிடும் தகவல்களை குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது வருடம் திமுக அரசிற்கு மிக முக்கியமான அமைச்சருக்கு 45 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும், இரவு நேரங்களில் பல வீடுகளில் கொள்ளையடிப்பதாகவும், அவற்றில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக காவல்துறையினருக்கு கமிஷனை வழங்குவதாகவும், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாங்கள் அதிக அளவு கொள்ளைகளை நடத்துவதாகவும் தெரியப்படுத்தினார் ஞானசேகரன். இந்த விசாரணை முடிவடைந்து விட்டது. யார் அந்த சார் என்ற விசாரணைதான் அடுத்த கட்ட விசாரணையாக மீண்டும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு எடுத்து ஞானசேகரனிடம் நடத்தப் போகிறார்கள். 4 கட்ட விசாரணையின் முடிவில் அவர் யார், எங்கிருந்து வந்தார், எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது, சுமார் 17 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டாலும் அவர் சுதந்திரமாக சுற்றித் திரிவதற்கு காரணம் அவர் கொடுக்கின்ற கமிஷன் பணம்தான் என்ற உண்மையும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மீண்டும் இவர் சிறைக்கு சென்றாலும் இவரை சொகுசாகத்தான் காவல் அதிகாரிகள் வைப்பார்கள். இதற்காகவே இவரை டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்று பெண் IPS அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மாதம் பல லட்சங்கள் கொடுத்து வந்த உண்மையை உடைத்த நிலையில் தற்பொழுது திமுகவின் அமைச்சருக்கு இதில் தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிட்டது. ஞானசேகரன் கொடுத்த பணத்திற்கு ஆதாரமும் தற்பொழுது பெண் IPS அதிகாரிகள் கொண்ட புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்து விட்டார். மேலும் வீடியோ ஆதாரமாகவும் வாக்குமூலத்தை பதிவு செய்த பெண் IPS அதிகாரிகள் நாளை காலை நடைபெறக்கூடிய நீதிமன்ற வழக்கில் சமர்ப்பிக்கப்பட உள்ளார்கள். இதனால் திமுகவின் அந்த அமைச்சரும் சிறைக்கு சென்றால் அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம், யார் அந்த அமைச்சர் என்ற தகவல் வெளியாகவில்லை. ஒருவேளை அமைச்சர் உதயநிதியாக இருக்கலாமா?